ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விறகு வெட்டலாம்னு வயலுக்கு போயிருந்தேன்னா கருவ மரத்து மேலே ஃபுல்லாக டப்பா பழம். சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க இந்த பழம். டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னே மறந்துடுச்சு. இந்த பழம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் என்ன பழம்? நாங்கள் இதை டப்பா பழம்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் வந்து இது சிறுபூனை காளி அப்படின்னு சொல்கிறாங்க. பழத்தை எடுத்து பறித்து சாப்பிட்டா அப்படியே பக்கா பேஷன் ஃப்ரூட் மாதிரியே இருக்குது. செம்ம டேஸ்ட். அந்த புளிப்பு, இனிப்பு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சாப்பிட்றதுக்கு மட்டும்தானே, இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயம் இருக்கான்னு அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா, மலச்சிக்கல் சரியாகுதா, இன்னும் நிறையா இருக்குது. அப்படி கீழே நம்ம கமெண்டில் பின் பண்ணி தரேன், அப்படியே போய் பாருங்கள். வாசனையும் கூட அப்படியே தான், பேஷன் ஃப்ரூட் மாதிரியே தான். செம்ம ஸ்மெல்லாம் நல்லா இருக்குது ஸ்மெல் பண்ணவே. விட்டமின் சி நிறையா இருக்கிற அந்த பழத்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் பறித்து சாப்பிட்ருங்க. இயற்கை நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பழத்தை ஏன் நம்ம சாப்பிடாமல் இருப்போம்? மறந்துடாமல் எங்கே கிடைச்சாலும் நீங்களே சாப்பிடுங்க, சின்ன பசங்களுக்கு கொடுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதற்கு இன்னொரு ஃபன்னியான நேமும் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.